எப்போவுமே மகத்துவத்தை மட்டுமே நம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 3 விஷயம் என்னென்ன? இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டீங்களே, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவ்வளோ காத்துட்டு இருப்பீங்க சார். மகரத்துக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? அடுத்து என்ன சார் நடக்க போகுது அவங்களுக்கு? நிறைவான விஷயம் மகரத்துக்கு என்ன சார்? இது நிறைவான விஷயம் தாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஒரு குழந்தை ஒரு அம்மா 2 பேரும் ஒரு கடைக்கு போறாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்லை தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகாக தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். நமக்கு நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும். 2வது தேவை காசு பணம் வேணும் நிச்சயம், அது பொருளாதாரம். அடுத்தது மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம்? அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறையருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரக நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே அவளாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்கே சொல்கிறது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கொடுங்க. எப்போவுமே மகத்துவத்தை மட்டுமே நம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 3 விஷயம் என்னென்ன? இத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டீங்களே, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவ்வளோ காத்துட்ருப்பீங்க சார். மகரத்துக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? மகர ராசி நேயர்களுக்கு இப்போ அந்த அவங்களுடைய என்ன செய்யணுன்றதை சொல்லிடுறேன் இப்போ, சரிங்களா? இப்போ கார் இருந்தால் நல்லது, சரிங்களா? கார்னா நம்ம வீட்டில் ஓட்டுற கார் கிடையாது. இந்த சீனா சேஞ்ச் த சேஞ்சபிள், ஏன்றது அக்செப்ட் த அன்சேஞ்சபிள், ஆறுங்கிறது ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தேர். ஓகே.
இப்போ உங்களோட மனநிலை, உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், இதை நான் எடுத்துக்கிறதா விடுறதா? உங்களால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றிடுங்க. ஓகே. மாற்ற முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னால் மாற்றவும் முடியாது, அக்செப்டும் பண்ண முடியாது, உங்களை அங்கேருந்து எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. இந்த சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களால் எது முடியுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குது, மகர ராசி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கார் இருக்குன்றீங்க. ஸோ சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ண முடியலன்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல இருந்தோ இல்லை அந்த சிச்சுவேஷனில் இருந்தோ உங்களை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை இந்த ஆகஸ்ட் 30 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்போ இந்த காரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சார் நடக்க போகுது அவங்களுக்கு? அடுத்தது உங்கள் உடல் ரீதியானது. இப்போ உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை வரா மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியலங்க. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, பட் நல்லா தான் சாப்பிட்டேன், நல்ல ஒரு ரூமில் தான் இருக்கேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னமோ தெரிலங்க என் உடம்புல ஒரு மாதிரி எப்படி டயர்டாக இருக்குது, ஒரு மந்தமான சூழ்நிலையாக இருக்குது, ஒரு சோம்பேறித்தனமாக லேசினஸாக இருக்குது. எழுந்திரிச்சு போய் சுடுதண்ணி வச்சுட்டு வந்தாலே டயர்டாக இருக்குப்பா, ரொம்ப டயர்டாக பண்ணேன். இப்போ சுடுதண்ணி வச்சுட்டு வந்ததுக்கே டயர்டாயிட்டேன், இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கே டயர்டாயிட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓய்வு தேவைப்படுகிறது. உங்கள் உடம்பு உங்ககிட்ட கெஞ்சுது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கூடப்பான்னு கெஞ்சுது. நான் ஓய்வுலாம் ப்ராப்பராக நைட்டு நல்லா தாங்க தூங்குறேன் அப்படின்னாலும் அந்த தூக்கம் 10 உங்கள் உடம்பு உங்ககிட்ட சொல்லுது. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நீங்கள் உங்களுக்கு என்ன உணவு முறையோ அந்த உணவு முறை கரெக்டாக சாப்பிட்டுட்டு ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு, அதாவது இந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க, உங்கள் உடம்பு தானாக சரி பண்ணிக்கிட்டு வந்துடும். நீங்கள் இதை தேடி மருத்துவ முறையோ எதுக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. லீவே போட முடியலங்க அப்படின்னாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டே கூட லீவ் போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கியம் திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். சூப்பர். ஸோ 2வது விஷயமுமே உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓய்வு அப்படின்றது அவசியம். இந்த 30 வந்து உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம், ஓய்வு உன்னுடைய உடம்புக்கு தேவை. என்னதான் நீ தூங்கினாலும் அந்த தூக்கம் உன்னுடைய உடலுக்கு பத்தலை, ஸோ கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கு என்ன வழிகள்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் இந்த 30 பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவான விஷயம் மகரத்துக்கு என்ன சார்? இது நிறைவான விஷயம் தாங்க. பொருளாதாரமும் நிறைவாக கிடைக்க போகுது. கை நிறைய கிடைக்க போகுது, இல்ல பை நிறைய கிடைக்க போகுதா? நீங்க எதை கொண்டு போறீங்க அது நிறைய கிடைக்கும். சரி. நீங்க பெரிய அண்டா கொண்டு போனா அண்டா நிறைய கிடைக்கும், கை எண்ணினா கை நிறைய கிடைக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஒரு குழந்தை ஒரு அம்மா 2 பேரும் ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில் போயிட்டு நின்றுட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிலில் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த கடைக்காரர் சொல்கிறார் அந்த குழந்தைகிட்ட, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை சொல்கிறாங்க, பரவாயில்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை, பரவாயில்ல அங்கிள்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்போ சாக்லேட் தூக்கு நம்ம குழந்தை பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வாங்குறாங்க. திரும்ப அந்த கடைக்காரர் சொல்லார், வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அங்கிள்னு சொல்கிறாங்க. இவங்க வாங்கியெல்லாம் முடிச்சுட்டாங்க. கிளம்பும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, எனக்கு சாக்லேட்ஸ் எடுத்துக்க சொன்னால் நீங்கள் எடுத்துக்கல, நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்க கையால் எடுத்து சாக்லேட் தர்றாரு. இந்த குழந்தை 2 கையால் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஏமா நீ வந்து சாக்லேட் எடுத்துக்குன்னு சொல்லும்போது எடுத்துக்கல, இப்போ 2 கையில் வாங்கிக்கிட்டேன்னா நானாக எடுத்தால் ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்திருப்பேன், அவராக கொடுத்தா 2 கை நிறையா இருக்கு. இது உங்களுக்கான பாடம். நீங்கள் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக தான் எடுப்பீங்க. பிரபஞ்சமாக உங்களுக்கு பார்த்து கொடுக்கும்போது நிறைவாக கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் நிறைவாக வேண்டிய நேரம் இது. நீங்கள் பண கஷ்டம், எப்படிப்பட்ட பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கிராப் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது மாதிரி நடந்துக்கோங்க. உங்கள் பணம் நிறைவாக கிடச்சி நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, கார் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஃபாரின் டூர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இருக்கிற கடன் அடைச்சாலே போதும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு அது கிடச்சிரும். சூப்பர். ஸோ 3 விஷயங்களுமே வித்தியாசமான விஷயங்களாக எடுத்து சொல்லியிருக்காரு. முதல்ல கார் அப்படிங்கிற அந்த CAR அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஓய்வு கண்டிப்பாக வேணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை விட்டுட்டு முதல்ல ஓய்வெடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3வதா நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அதை வந்து
கை நிறைய இல்லை பை நிறைய இல்லை உங்களுக்கு எவ்வளோ நிறைவாக வேணுமோ அதற்கான வழியும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு குட்டி ஸ்டோரியுமே வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் இதை புரிஞ்சு செயல்பட்டு பாருங்கள். இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நிறைந்த வாழ்த்துக்கள். ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷமா ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்குது. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.